ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். நம்ம நிறைய வீடியோஸ் ஹெல்த் ரிலேட்டடாக பார்ப்போம். அதுலேயும் ஃபுட்டு வீடியோஸ்னால் ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஆனால் அதெல்லாம் செய்வோமான்னு கேட்டால் டவுட்டு தான். பார்த்துட்டு கேட்டுட்டு நம்ம ரெகுலராக செய்கிற ஃபுட்டை நம்ம செஞ்சுட்டு போயிடுவோம். ஆனால் ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு ஞானோதயம் வரும், இன்றைக்கி இதை நம்ம சமைச்சே ஆகணும்னு. அதே மாதிரி தான் போன வாரத்தில் எனக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. எங்கள் மேல் வீட்டில் இருக்கிற ஒரு அக்கா, அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குது, இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட சொன்னாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வீட்டில் சொன்ன சில ஃபுட்டை சொல்லிவிட்டு இதெல்லாம் எப்படி சமைக்கிறதுன்னு எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு அது எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிவிட்டு, நம்மளும் இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு டைம் ட்ரை பண்ணால் என்னன்னு என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன். உடனே போய் வாங்கிட்டு வந்துட்டாரு. இதில் ஆட்டுக்குடல், ஆட்டு ரத்தம், சுவரொட்டி, ஆட்டுக்கால் சூப்பு இதெல்லாம் அவங்க கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே வாங்கிட்டு வந்து அன்றைக்கி நான் சமைச்சிருந்தேன். சுவரொட்டி 2 கேட்டிருந்தேன், ஆனால் 1 தான் அன்றைக்கி எனக்கு கிடச்சிது. சரி, இதையே செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அதையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ஆட்டுக்குடல் ரத்தம்லாம் அதிகமாக வாங்குறதே இல்லை. சின்ன வயசாக இருக்கும்போது வீட்டில் அடிக்கடி செய்வாங்க. நம்ம சமைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இதெல்லாம் ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. இந்த குடலெல்லாம் க்ளீன் பண்ணுறதே பெரிய ப்ராசஸாக தான் இருக்கும். அதுக்கு பயந்துட்டே தான் இதெல்லாம் வாங்குறதில்ல. இன்றைக்கி இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுலேருந்து எப்படி சமைக்கணுன்ற வரைக்கும் ஃபுல் வீடியோவாக கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் தெரியும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரம்பத்தில் இதெல்லாம் தெரியாமல் நானே ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கேட்டு தான் செஞ்சுருக்கேன். நம்ம வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யோசிங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். நம்ம குடலெல்லாம் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரில் வச்சு கழுவுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி அவங்க க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க, ஆனால் நம்மளும் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிட்டா ஒரு திருப்தியாக இருக்கும். வழக்கமாக இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணுவார். அன்றைக்கி நான் கழுவுற மாதிரி பாவலாக காட்டிகிட்டு இருந்தேன், அவ்வளோதான். இந்த குடல்லலாம் டேப்பில் இருக்கிற தண்ணி பிடிச்சோம்னா பலூன் மாதிரி ஊதிட்டு வரும். அதை பண்ணிவிட்டு நாங்கள் விளையாண்டுட்டு தான் இருந்தோம். கொஞ்ச நேரத்துலேயே ஹஸ்பண்ட் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு ஒன்றா எடுத்து ரன்னிங் வாட்டரில் காட்டி எடுத்துட்டாரு. அவரு கழுவிட்டு இருக்கும்போது இனி நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலான்னு இங்கே கை கழுவ வந்துட்டேன். நம்ம குடலெல்லாம் தொட்டோம்னா ஒரு மாதிரி கையெல்லாம் புல் வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஹேண்ட் வாஷ் போட்டு ஃபுல்லாக கையை கழுவிட்டு அதுக்கப்புறமா போய் சமைக்க ஆரம்பித்தேன். சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கழுவி வச்சுருந்த பாத்திரத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக ப்ரிப்ரேஷன் செஞ்சுட்டு சமைக்க ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் என்ன தான் செஞ்சாலும் ரைஸுன்னு வச்சோம்னா ரசம் வேணும். அதனால் ஃபஸ்ட்டே ரசத்துக்கு தேவையான புளியை ஊற வச்சுட்டேன். என்னோடது கொஞ்சம் பழைய புளி, ஒரு அரை மணி நேரமாவது ஊற வச்சா தான் கரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் குடல் வந்து குழம்பா வைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் அதுக்கு தேவையான சின்ன வெங்காயத்தை தொளித்து கட் பண்ணி வறுத்து எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வரமல்லி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் குருமிளகு இதையும் சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். நீங்கள் வரமிளகா சேர்த்துறதா இருந்தால் இது கூடயே சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. நான் மிளகாத்தூள் தான் சேர்த்த போகிறேன், அதனால் இதை மட்டும் வறுத்து எடுத்துட்டேன். அது சூட்டோடு இருக்கும்போதே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அது கூட நான் ஒரு மூடி தேங்காயும் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 1 2 3 4 தானே சொன்னேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அது ஆறுற வரைக்கும் இங்கே ரசம் செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் ரசத்துக்கு தேவையான தக்காளி கரைச்சிட்டு இருந்தேன். இந்த குடலோட வாசத்துக்கு ஏதோ புதுசாக ஒரு மனம் வருதுன்னு புஷி கிச்சன்லேயே சுற்றிட்டு இருக்கா. அந்த கேப்லேயே ரசத்துக்கு தேவையான புளியும் கரைச்சி வச்சுட்டேன். இந்த சைடு அடுப்பில் குடல் கழுவுறதுக்கு தேவையான சுடுதண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றும் போது அந்த குடல் கொஞ்சம் வலுவலுன்னு இல்லாமல் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஆகிடும்.
பாருங்க இன்னைக்கு அன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாச்சு. கொதிக்க அப்படியே பிடிச்சினாரு இருக்குதுனால. சுடுதண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணும்போது அந்த தோலெல்லாம் ஈஸியாக வந்துட்டு கழுவருக்கும் ஈஸியாக இருந்துச்சு. அது என்ன தெரியுமா, நான் இங்கே ஆன் பண்ணும்போது ஆஃப் ஆயிடுச்சு. பெருசு வாங்கிட்டு உன் துணையே எனக்கு தேவையில்லை. நல்லா போச்சு. அப்பா வாங்கிக்கிறப்பா. ஃபர்ஸ்ட் அது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு அது வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணணும். அடுத்த வாரத்தில் இது அப்லோட் பண்ணணும். ஏன் ஃபோன் பண்ணி ஃபோனில் நிலைமைகள் இருக்கிறது. ஃபஸ்ட்டு ரசத்தை செஞ்சு எடுத்து வச்சுட்டா அடுத்தடுத்து மற்றதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரசம் தான் செஞ்சுருந்தேன். ரசம் செய்கிறது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் நான் எப்படி சிம்பிளாக செய்கிறேன்னு நான் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தக்காளியும் புளியும் நல்லா கரைச்சிட்டு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். அதில் மஞ்சத்தூள் போட்டுட்டு சீரகம், குருமிளகு, வரமல்லி, வரமிளகா இது எல்லாம் சேர்த்து நான் அரைச்சி ரசப்பொடி மாதிரி தனியாக வச்சுருக்கேன். அதை ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன். அதுக்கப்புறமா ரச சட்டியில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, நம்ம தட்டி வச்சுருந்த வெள்ளை வெங்காயம், 2 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசத்தை இதில் ஊற்றிட வேண்டியது தான். அப்புறம் வெள்ளை நோரை கட்டினதுக்கப்புறம் இறக்கிட்டோம்னா ரசம் ரெடி. இந்த இடத்துல குடல் சுடுதண்ணி ஊற்றி வச்சதுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரிஃப் ஆயிடுச்சு. நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இதை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அந்த சுடுதண்ணி ஊற்றாமல் கட் பண்ணோம்னா ஒரு மாதிரி வலுவலுன்னே இருக்கும். நம்மளுக்கு கட் பண்ணுறக்கும் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப நேரமும் எடுத்துக்கும். இந்த குடல் செய்யும்போது நம்ம கத்திரிக்கோலில் வெட்டுறது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த குடலை குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். நம்ம மட்டன் எடுக்கிற கடையிலேயே சொல்லுவாங்க எத்தனை விசில் விட்டால் வேகும் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். போன சண்டே செஞ்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எனக்கு வெட்னஸ்டேவே தீர்ந்துருச்சு. அதனால் திருப்பியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி தான் சமைச்சேன். நான்வெஜ் செய்யணுன்னாலே இது ஒரு பெரிய வேலையாக இருக்குது. வெஜ்ஜுக்குன்னா கொஞ்சமாக தட்டி போட்டிருக்கலாம், ஈஸியாக இருக்கும். ஆனால் நான்வெஜ்ஜுக்குன்னா கொஞ்சம்லாம் பத்தாது, நிறைய வேணுன்றனால. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம செய்கிற 4 டிஷ்ஷுக்குமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக தேவைப்படுன்றனால தான் எக்ஸ்ட்ரா அரைச்சேன். ரவுண்டு இது நீளமாக வச்சுக்கோ. இது ரவுண்டாக நம்ம வீட்டுக்கு வரவங்களும் சரி, நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களும் சரி அதிகமாக கேட்குறது இந்த வெஜிடபிள் கட்டர் தான். நாங்கள் நிறைய வாங்கினோம், எதுவுமே செட் ஆகலை, உங்களுக்கு மட்டும் எப்படி வந்ததுன்னு தான். நான் இந்த வெஜிடபிள் கட்டர் வாங்கி 7 வருஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இன்னுமே எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 7 வருஷத்துக்கு முன்னாடியே அமேசானில் 600 ரூபாய்க்கு நான் இதை வாங்கியிருந்தேன். இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வெங்காயம் தக்காளி ஜாஸ்தியாக கட் பண்ணணுன்னா இதுதான் யூஸ் ஆகிட்டு இருக்குது. இதோட லிங்க் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் வாங்கின ப்ராடக்ட் லிங்க்கே தேடி உங்களுக்கு நான் லிங்க்கு கொடுக்குறேன். குக்கரில் குடல் வச்சாச்சு. அது ஸ்ட்ரீம் போகிறக்குள்ளே நம்ம ரத்தத்தை இங்கே பொரியல் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு நான் இங்கே வடை சட்டியில் எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, ஒரு 4 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வெங்காயம் ஜாஸ்தியாக சேர்த்துனா அது டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சில பேர்த்துக்கு ரத்தத்தை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் தான், அதை நான் க்ளீன் பண்ணுறதெல்லாம் வீடியோவாக ஷூட் பண்ணலை. ரத்தம் கட்டியாக இருக்கும்போது நல்லா 2-3 டைமு கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கையால் கரைச்சி எடுக்கணும். அந்த கேப்பில் நான் இந்த சுவரொட்டிக்கும் மூளைக்கும் சுடுதண்ணி காய்ச்சி ஊற்றி வச்சுட்டேன்.
சுவரொட்டி கட் பண்ணும்போது ரத்தமாக வரும். அதே நீங்கள் சுடுதண்ணியில் போட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா ரத்தம் இல்லாமல் இருக்கும். இங்கே வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரத்தத்தை இதில் சேர்த்துக்கிட்டேன். அதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா வதக்கி எடுத்து இந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா ரத்த பொரியல் ரெடி. நீங்கள் நம்ம ஊரில் ரத்தம் வாங்குற மாதிரி இருந்தால் உப்பு அதிலே சேர்த்துருப்பாங்க. கொஞ்சம் கம்மியாக உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கடுத்து தான் இங்கே குடல் குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒரு வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டேன். கூடவே ஒரு வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அது பச்சை வாசம் போனதுடனே நம்ம வேக வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கிற குடலை இதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். சில பேர் அந்த குடல் வேக வச்ச தண்ணியும் இதுக்குள்ளே சேர்த்துக்குவாங்க. எனக்கு அந்த வாசம் அவ்வளோவா பிடிக்காது, அதனால நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் அதே கூட சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை தனியாக தாளித்து சூப் மாதிரி கூட குடிச்சிக்கலாம், நல்லா தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். செமி கிரேவியாக வேணுமா இல்லை ஃபுல்லாக குழம்பாவே வேணுமான்னு இந்த இடத்துல பார்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி குடல் வேக வைக்கும் போது நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் இந்த இடத்துல இந்த கிரேவிக்கு அளவாக மட்டும் உப்பு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா கொதிச்சிட்ருக்கிற சமயத்தில் இங்கே நான் மூளை வறுவல் செய்யறதுக்கு வடை சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டமெல்லாம் நம்ம வறுவல் பண்ணும்போது கடலைப்பருப்பு போட்டுட்டா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுலேயே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த மூளையை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாகவே போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டு நான் வதக்கிக்கிறேன். இதை நம்ம கட் பண்ணியெல்லாம் சேர்த்தணுன்ட்டு இல்லை, இது வேக வேக தன்னாலேயே கட் பண்ணி வந்துடும். இதில் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மட்டன் மசாலா பொடியும் நான் சேர்த்துட்டேன். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால் சேர்த்துட்டேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம குடல் குழம்புக்கு அந்த சைடு கொதிச்சிட்ருக்கு பார்த்தீங்களா, அந்த கிரேவியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டேன். அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் மட்டன் குழம்பு வச்சுருந்தீங்கனாலும் அதை ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் இதில் நல்லாவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் அப்பாவோட டிப்ஸு. எனக்கு மூளைனா எங்கள் அப்பா தான் செஞ்சு கொடுப்பாங்க, இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது வரைக்கும் யாருமே செஞ்சு கொடுத்ததில்ல, அதனால நானே எங்கள் அண்ணாக்கிட்ட வீடியோ கால் பண்ணி கேட்டுகிட்டே இந்த டிஷ்ஷை செஞ்சேன். இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் எங்கள் அப்பா சூப்பராகவே செய்வாங்க. இப்போ எங்கள் அண்ணா செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே குடலும் நல்லாவே வெந்துருச்சு, பச்சை வாசமும் போயிடுச்சு. இதில் உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலையை தூவி நம்ம இறக்கி வச்சிடலாம். அடுத்ததாக இந்த மெயினான ஐட்டம் சுவரொட்டியை செஞ்சிடலாமா. நம்ம சுடுதண்ணி ஊற்றி வச்சுருக்கிறனால இப்படி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். அந்த ரத்தமாக வராமல் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம சுடுதண்ணி ஊற்றாமல் அப்படியே கட் பண்ணோம்னா எல்லா பக்கமும் ரத்தமாக தான் இருக்கும், கட் பண்ணுறக்கே கன்வீனியண்ட்டாக இருக்காது. ரொம்ப கொதிக்கிற தண்ணி யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஒரு அளவுக்கு நல்லா சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றிட்டு நம்ம இப்படி கட் பண்ணிடலாம். சுவரொட்டியும் அதே மெத்தடில் தான் செய்ய போகிறோம். சில பேர் ஹெல்த்தின்னு அதை சுட்டு சாப்பிடுவாங்க நெருப்பில். அது அவ்வளோவா எனக்கு டேஸ்ட்டு சாப்பிட பிடிக்கலை, எனக்கு ஈரலெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இப்போ தான் சுவரொட்டி சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். அதுவும் பொண்ணுக்காக தான் இப்போ செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் அடிக்கடி. அவ்வளோ ஆரம்பத்தில் நான் கொடுக்கும்போது சாப்பிடல, ஆனால் இந்த மெத்தடில் கொடுக்கும்போது அவள் சாப்பிட்டுக்கிறான். எண்ணெய் கடுகு போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இங்கே பெரிய வெங்காயம் போடுற இடத்துலலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால் குழம்புக்கு மட்டும்தான் நான் போட முடிஞ்சுது. அதில் கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுவரொட்டியை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியது தான். இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்த்த தேவையில்லை, அந்த சூட்லேயே வெந்துடும். நம்ம இடையில மூடி வச்சுட்டு ரொம்ப சிம்மில் வச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டால் ஒரு 3 நிமிஷத்தில் வெந்துடும். அவ்வளோதான், ரெடி. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. ஒரு வழியாக டயர்ட் ஆகிட்டேன். உட்காந்து பொறுமையாக தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன்.
என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்துடலாமா? ஒரு ஹெல்த்தியர் பிளேட் வெர்ஷனை தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். சாப்பாடு, குடல் குழம்பு, ரத்த பொரியல், சுவரொட்டி பொரியல், மூளை பொரியல், அப்புறம் நம்ம வச்ச ரசம். இந்த ஹெல்த்தியர் வெர்ஷன் பிளேட்டை நீங்களும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு vlogல சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.